நோபல் ப்ரைஸ்ன்றது we all know the scientific communityல வந்து ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் how it came into being அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for the very first time Alfred Nobel we all know the explosive substances like dynamite அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ இதனால வந்து there were a lot of talks behind his back. இவரை வந்து மர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்கன்னா, பாம்ஸ்க்கு வந்து டைனமைட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சிவிலியன் பர்பஸ்க்காக தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பட் தேர் ஆர் சான்சஸ் அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸாக பாம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவரை மர்ச்சன்ட் ஆஃப் டெத்னே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் மர்ச்சன்ட் ஆஃப் அவரோட there is a story there, there's a story which goes around like அவரோட பிரதர் இறந்துட்டாரு அண்ட் பீப்புள் தாட் இட் வாஸ் நோபல், ஆல்ஃப்ரட் நோபல் தான் இறந்துட்டாரு அப்படின்ட்டு they started printing obituary notices, obituary articles such as the merchant of death is now dead அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதனால் வந்து நடந்த இந்த மாரல் ப்ரெஷர், இந்த மாரல் பர்டன் அவரோட இதில் வந்து அதிகமானதுனால வந்து what he did was he set aside 94% of his assets. That is 94% of his assets. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்டு ஒன்று கிரியேட் பண்ணணும் 5 எஸ்பெஷலி ஃபார் 5 ஹெட்ஸ். 1895 வந்து ஆல்ஃப்ரட் நோபல் அவரோட பில்லில் 94% வந்து ஒதுக்கி வைக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஹெட்ஸில் வந்து அவார்ட் தரணும் அப்படின்றதுக்காக. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஆர் ஃபிசியாலஜி, லிட்ரேச்சர் அண்ட் பீஸ். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு யார் யார் பீஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ தீஸ் 5 awards were there. அண்ட் 1901 இருந்தால் வந்து they are starting to give this Nobel Prize அப்படின்றது. அண்ட் லேட்டர் 1968 வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் தட் 1968 Sveriges Riksbank அப்படின்றது தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் what they are doing அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 300th anniversary வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால வந்து நோபல் ப்ரைஸில் எக்கனாமிக் சயின்ஸஸ்மே வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து, அண்ட் தே ஆர் ஒன்லி கண்ட்ரிபியூட்டிங் அ வெரி பிக் அமௌண்ட் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் சயின்ஸஸ் நோபல் ப்ரைஸ். அது வந்து ஆக்சுவலி சம் பீப்புள் கன்சிடர் இட் ஆஸ் அ நோபல் அண்ட் சம் டோன்ட். என்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, Sveriges Riksbank Award for Economics அப்படின்ற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க அது. ஸோ எஸ், தீஸ் ஆர் தி ஓப்பனிங்ஸ் ஆர் தீஸ் ஆர் தி வேஸ் இன் விச் ஆர் ஃபீல்ட்ஸ் இன் விச் நோபல் ப்ரைஸ் இஸ் கிவன். அண்ட் நோபல் ப்ரைஸை பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மஸாக வந்து நோபல் ப்ரைஸ் தரமாட்டாங்க. அதாவது ஒருத்தங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் தரப்படாது. அண்ட் ஒருத்தர் இறந்துட்டார், அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு, பட் அவார்ட் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அட் தோஸ் டைம்ஸ் அப்போ வந்து இட் இஸ் அப்ளிகபிள். அப்போ வந்து அவங்க நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒன் பாயிண்ட் பி நோட்டட் ஹியர் இஸ் நோபல் ப்ரைஸ் வில் நாட் பி அவார்டட் posthumously. And yes, we'll move on to Nobel medicine concept. So what is the Nobel medicine concept அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Kariko and Weissman அப்படின்ற 2 பேர் வந்து mRNA vaccines and அதில் பண்ண ரீசர்ச் மூலயமா வந்து they have got the Nobel. And we all know mRNA vaccines வந்து எவ்வளோ பெரிய ஒரு பூனாக இருந்தது இந்த கோவிட் டைம் பீரியடில் அப்படின்ட்டு. ஸோ எஸ், அதுதான் வந்து அந்த கான்செப்ட் தான் வந்து இட் வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ். ஸோ எஸ், now we'll get into RNA. RNAன்றது we all know RNA, DNA 2 இருக்குது. நியூக்ளிக் ஆசிட் இல்லைங்களா, பேசிக் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட், DNA, எஸ் we all have. RNAமே வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. அண்ட் இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் அ டபுள் ஹீலிக் ஸ்ட்ரக்சர். நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வந்து இருக்கும் இந்த டிஎன்ஏ அப்படின்றது. அந்த அதர் ஹேண்ட் ஆர்என்ஏன்றது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வந்து இருக்கும், ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் தான் வந்து இருக்கும். யூஸ்வலி RNA யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா RNA சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA தான். பட் சம் வைரஸஸ் தே ஹேவ் ஸ்பெஷல் மெக்கானிசம்ஸ் that make RNA double stranded. Generally, usually RNA is only single stranded, but sometimes RNA can also be double stranded. And in the RNA பத்தி பார்க்கும்போது there are 3 basic types of RNAs, that is the mRNA, tRNA and rRNA. Messenger RNA, transfer RNA and ribosomal RNA அப்படின்றது. So what does this RNA do? இந்த 3 types of RNA பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 types of RNA என்ன பண்ணும்? And before getting into what is the role of these 3 types of RNA, we have to see a process called as protein synthesis அப்படின்றது. protein synthesis, anything that synthesisனா வந்து நம்ம ஏதோ கிரியேட் பண்ண போகிறது, ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ நம்ம பாடிஸில் ப்ரோட்டீன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை தான் வந்து இந்த 3 types of RNA வந்து they play a very big role. In fact, yes, we all know we have DNA. டிஎன்ஏல ஜீன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஜீன்ஸ் வந்து அது ஒரு கோட் அப்படின்ற ஒரு டைப்பில் வந்து இருக்கும். AT
ஜிசி அந்த மாதிரி கோடில் வந்து இருக்கும் ஜீன் அப்படின்றது டிஎன்ஏல. ஸோ இந்த கோடு தான் வந்து இதில் ஒரு பார்ட் ஆஃப் ஜிஎன்ஏ, ஒரு சில ஜீன்ஸ் வந்து தே வில் கோட், ஒரு சில ஜீன்ஸ் வந்து தே வில் நாட் கோட், அண்ட் ஒரு சில ஜீன்ஸ் கோட் பண்ண முடிஞ்சாலும் வந்து தே வில் பி இன்ஆக்டிவ். இது மாதிரி எல்லா கோடுமே வந்து எல்லா ஜீன்ஸுமே வந்து கோட் பண்ணணும், எல்லா ஜீன்ஸுமே ஏதாவது ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ட்ரைட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. தெர் ஆர் ஆல்சோ ஜீன்ஸ் தட் டு நாட் கோட். பட் எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீன் தான் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிசைன் பண்ணுது அப்படின்ட்டு. என் ஐ கலர் என்ன கலரில் இருக்குது, என்னோட ஐ கலர் என்னது, என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, இல்லை ஹேர் கலர் எப்படி இருக்குது, இது எல்லாமே இட் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் ஜீன்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரைட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். அதாவது அது வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இப்போது டிஎன்ஏல ஜீன் இருக்குது, இந்த ஜீன் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் வந்து என் கலர் க்ரீனாவோ ப்ளூவாவோ ரெட்டாவோ எல்லோவாவோ இருக்குது, இல்லை பிளாக்காவோ ப்ரௌனாவோ இருக்குது அப்படின்னும் போது வந்து இந்த ப்ரோட்டீன் ரெடி ஆனால் தான் வந்து ப்ரோட்டீன் அந்த பிக்மெண்ட் ரெடி ஆனால் தான் வந்து என் ஐ கலர்ன்றது வந்து மாறப்போகுது. அதுதான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து ரெண்டு மேஜர் ப்ராசஸஸ் வந்து இருக்குது, சப் ப்ராசஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது, அண்ட் தென் வி ஹேவ் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது தான் வந்து இட் ஸ்டார்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு இனிஷியேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய கோடை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, டிஎன்ஏ இருக்கக்கூடிய கோடை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வருது. இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது. we use an enzyme called as RNA polymerase அப்படின்றது. RNA polymerase யூஸ் பண்ணி நம்மளோட டிஎன்ஏவை we all know அது ஒரு ரிப்பன் ஷேப்பில் கொஞ்சம் டபுள் ஹீலிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, கிறிஸ் கிராஸாக வந்து ஒரு பாம்பு மாதிரி வந்து இருக்கும் இல்லைங்களா, ஜென்ரலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த டிஎன்ஏ அதை வந்து எலாங்கேட் பண்ணி we use this RNA polymerase enzyme to copy the code, copy the particular code. அது ஹேர் கலருக்கான கோடாக இருக்கலாம், இல்லை ஐ கலருக்கான கோடாக இருக்கலாம், ஹைட்டுக்கான கோடாக இருக்கலாம், இல்லை there are various other traits இல்லைங்களா, ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி there are various codes. அது எந்த கோடெல்லாம் காப்பி பண்ணுறதுக்கு we can use this RNA polymerase அப்படின்றது. ஸோ இந்த RNA polymerase யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோடை காப்பி பண்ணுறது தான் வந்து we say as transcription process அப்படின்றது. இப்போ காப்பி பண்ணி I have a copies ready, இந்த காப்பீஸ் ரெடி பண்ணிவிட்டு I have to send it to somewhere else to produce RNA, to produce proteins. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியா தான் வந்து ரைபோசோம்ஸ் அப்படின்றது. ஸோ த ஒர்க் ஆஃப் மெசஞ்சர் RNA ஆர் mRNA இஸ் தட் இந்த RNA காப்பி பண்ணி எடுத்தாங்க இல்லைங்களா, இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு இட் ஹேஸ் டு கிவ் இட் டு தி ரைபோசோம். ஸோ ரைபோசோம் தான் வந்து இட் இஸ் தி ஃபேக்ட்ரி வேர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த ரைபோசோம்ஸ் எதால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RNA ரைபோசோமல் RNA அப்படின்றதுனால. ஸோ மெசஞ்சர் RNA அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் லைக் அ போஸ்ட்மேன். டிஎன்ஏலேருந்து காப்பி பண்ண அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போயிட்டு ரைபோசோம்ஸில் வந்து கொடுக்கணும். ரைபோசோம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ரைபோசோம்னால் RNA, அதாவது rRNA அப்படின்ட்டு. இப்போது எனக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் தேவை அப்படின்றது வந்து எனக்கு கிடைச்சாச்சு. அதாவது இந்த மெசேஜ் ஹாஸ் பீன் ப்ராட், மெசேஜ் வந்து எடுத்துக்கிறது கொடுத்த பார்த்தாச்சு. எனக்கு ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரியும் வந்து இருக்குது. ரைபோசோம்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்மும் இருக்குது, அண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற நோஹாவும் இருக்குது. நான் வாட் ஐ நீட் இஸ் தட் ஐ நீட் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லைங்களா, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து தேவை எனக்கு. ஸோ இப்போ நான் அதை தான் வந்து எடுத்துகிட்டு வர போனேன். ஹவ் ஐ எம் பிரிங்கிங் இஸ் தட் ஐ பிரிங் ட்ரான்ஸ்ஃபர் RNAs. ட்ரான்ஸ்ஃபர் RNAs என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே பிரிங் அமினோ ஆசிட்ஸ் வித் தம். நமக்கெல்லாம் தெரியும் ப்ரோட்டீன்ஸ் அதை பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் ஒரு 2-3 அமினோ ஆசிட்ஸ் பாண்ட் ஆகும்போது தான் வந்து we get ப்ரோட்டீன் அப்படின்றது. ப்ரோட்டீன் எஸ் லியூசின் இருக்குது, மித்தியோனின் இருக்குது, வேலின் இருக்குது, இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இதில் அமினோ ஆசிட்ஸ்லாம் சேரும்போது தான் வந்து ஒரு ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ எனக்கு நோஹவ் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போது ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் RNA தான். இந்த ட்ரான்ஸ்ஃபர் RNA இட் வில் பிரிங் திஸ் பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ், என்னென்ன பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் கோட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு வந்து they will give it to the ribosomes, and அங்கே தான் வந்து this is getting produced, protein is getting synthesized. அங்கே தான் வந்து protein produce ஆகுது. Yes, there are these codons இருக்குது. AUT அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த கோடான்ஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இது 3 triplets-ஆக வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் RNAs படித்து 3 கோடான்ஸாக வந்து எடுத்துகிட்டு வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணக்கூடிய கோடான்ஸ் வந்து we have 64 கோடான்ஸ். அதில் வந்து 61 வந்து
ரெகுலர் கோடான்ஸ் அமினோ ஆசிட் கோடான்ஸ், they are related with amino acids. And நான் 3 பார்த்தீங்கன்னா வந்து they are stop codons. இந்த stop codons என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they portray the end of the translation process. portray the end of the translation process அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து AUG இருக்குது, AUG வச்சு நான் வந்து மீத்தியோனின் எடுத்துகிட்டு வரேன், AUG வச்சு மீத்தோனின் எடுத்துகிட்டு வரேன், அப்படியே அதுக்கு மாதிரியே பக்கத்தில் வந்து வேலின் கொண்டு வரேன், வேலின் பக்கத்துலேயே வந்து ஐம் ஆல்சோ பிரிங்கிங் லைக் அதர் லியூசின் எடுத்துகிட்டு வரேன். இது 3க்கும் சேர்த்து நான் புதுசாக ஒரு ப்ரோட்டீன் பாண்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன். பட் இது 3 சேர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு the translation process has to end. இந்த எண்டில் தான் வந்து அந்த 3 ஸ்டாப் கோடான்ஸ் வந்து இருக்கும். ஸ்டாப் கோடான்ஸ் வந்து இருக்கும். ஸோ this portrays the end of the translation process. ஸோ இதுதான் வந்து எப்படி ப்ரோட்டீன் உருவாகுது, இதுதான் வந்து ரோல் ஆஃப் mRNA, tRNA and rRNA அப்படின்றது. ஸோ இப்போது why was Nobel given? கேட்லின் கரைக்கோவும் அண்ட் ட்ரூ வெய்ஸ்மனும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ எஸ் நம்மளோட பாடியில் ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ், இதை வேக்சின்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வாஸ் ஜென்ரலி தேர் வாஸ் அன் ஐடியா. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் ரைட் இருக்கு இல்லையா, COVID-19 ஏன் அவ்வளோ பெருசாக வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை அவ்வளோ பெரிய பாதகத்தை ஆல் ஓவர் த குளோப் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டியூ டு திஸ் ஸ்மால் ப்ரோட்டீன் கால்ட் ஆஸ் தி ஸ்பைக் ப்ரோட்டீன். நம்ம அதோட ஃபோட்டோ பார்த்தாலே வந்து ஸ்பைக்காக இருக்கணும், அதான் ஸ்பைக் ப்ரோட்டீன். ஸோ என்னோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், என் பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு இட் டிட் நாட் நோ ஹவு டு ஃபைட் திஸ் spike protein. That was the major issue why COVID brought the world to its knees. Not only life சம்மந்தப்பட்டு மட்டும் பேசலாம், livelihood and economically speaking as well. So yes, இந்த spike protein mRNA மூலமா ஒரு மெசேஜாக கொடுத்து கோட் பண்ண வைக்கலாம். So when spike proteins are coded inside the body, our body's own defense mechanism will easily fight and create a immune memory. So this is what the basic concept that underlies the mRNA vaccine. So mRNA ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கான கோடு தரேன், இந்த கோடு எடுத்து போய் உள்ள ஸ்பைக் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை சண்டை போட்டு என்னோட பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இம்யூன் மெமரியை வந்து ரெடி பண்ணிக்குது, அதை வந்து சண்டை போட தெரிஞ்சுக்குது. பேசிக்லி தட் இஸ் ஹவு mRNA வேக்சின்ஸ் ஒர்க். இந்த mRNA வேக்சின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேப் க்ரோன் mRNA யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளோட பாடி அதை ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுச்சு. இனிஷியலி நம்ம லேப் க்ரோன் அதாவது இன்விட்ரோ mRNAs யூஸ் பண்ணும்போது our body thought these new mRNAs are foreign bodies அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ணுறது, இது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து நம்ம பாடியில் இன்ஃப்ளமேட்ரி இஷ்யூஸ் ஒரு இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. ரெட்னஸ் பார்க்க ஆரம்பித்தோம், ஒரு மாதிரி பல்ஜ் ஆக ஆரம்பிச்சுது, வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீக்கம் கொடுக்குது, ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து வேக்சின், இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக கேட்லின் கரைக்கோ அண்ட் ட்ரூ வெய்ஸ்மன் they did a lot of modifications, a lot of chemical changes வந்து பண்ணாங்க அந்த இன்விட்ரோ ஒரு லேப் க்ரோன் mRNAக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து mRNA வேக்சின்ஸோட ரோல் அண்ட் இந்த சேஞ்சஸ், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் வந்து இன்றைக்கி mRNA வேக்சின்ஸ் ஆர் யூஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து நோபல் ப்ரைஸ் வாஸ் அவார்டட் டு ட்ரூ வெய்ஸ்மன் அண்ட் கேட்லின் கரைக்கோ. தேங்க்யூ.